செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் கலாஷேத்ரா அறக்கட்டளையின் கலை விழாவில் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்று பேசிய உரை, தூத்துக்குடியில் நடைபெற்ற நுகர்வோர் தின விழாவில் மாவட்ட நுகர்வோர் ஆணைய உறுப்பினர் திரு சங்கர் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. கலாஷேத்ரா அறக்கட்டளையின் 71வது ஆண்டு கலைவிழா சென்னையில் நேற்று தொடங்கியது. இதில் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசுகையில், The Ministry of Culture is committed to preserving and promoting our rich cultural heritage. We have initiated various programs under the leadership of Honorable Prime Minister Narendra Modi ji with the conviction Virasat bhi evam Vikas bhi. To promote our rich cultural heritage, we have initiated the programs aimed at revitalizing our traditions, traditional art forms, providing platforms for artisans to showcase their work and ensuring that our cultural treasures are passed through to future generations. Through grants, scholarships and collaborations, we strive to empower artists and cultural practitioners, enabling them to thrive in an ever-evolving landscape. In addition to preservation, we recognize the importance of innovation in culture. We encourage artists to explore new mediums and approaches, fostering an environment where creativity can flourish. Our cultural initiatives aim to make art accessible to all, breaking down barriers and inviting everyone to partake in the beauty of our shared heritage. As we celebrate this festival, let us not only honor the past, but also embrace the future of our culture. Let us encourage dialogue, inspire creativity and promote inclusivity. Under our visionary guidance, Bharatnatyam, which had to teetered on the brink of obscurity, experienced a profound revival and emerged as a divine expression of India's cultural, spiritual heritage. Within the walls of Kalakshetra, her unwavering dedication transformed the institution into far more than a center of excellence for learning. It became a vibrant movement, breathing new life into our timeless traditions and celebrating their profound significance. We also pay homage to the visionary who made it all possible. Rukmani Devi ji believed in the transformative power of art. She once said, cultural festivals should bring people together in happiness and beauty and give to sorrowing humanity the radiant light of joy. தேசிய நுகர்வோர் தின விழா நிகழ்ச்சி தூத்துக்குடியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மாவட்ட நுகர்வோர் ஆணைய உறுப்பினர் திரு சங்கர். அவர் பேசும்போது, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது அதனுடைய சிறப்பம்சங்களை முதலிலே பார்த்தோம் என்றால், பாதிக்கப்பட்ட நபரே வாதாடலாம் அல்லது அந்த பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்காக பதிவு செய்யப்பட்ட நுகர்வோர் அமைப்புகள் பாதிக்கப்பட்டவருக்காக வாதாடலாம். மன உளைச்சலுக்கும் நிவாரணம் உண்டு. வாய்தாக்கள் அதிகம் கிடையாது. வழக்கு செலவுகளையும் திரும்பப் பெறலாம். தபால் மற்றும் இணையதளம் மூலமாகவும் புகாரை பதிவு செய்யலாம். விரைவான தீர்ப்பு கிடைப்பதற்கு மிகுந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவிலே என்ன மாதிரியான நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் செயல்படுகிறது என்று பார்ப்போமா? மாவட்ட அளவிலே மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்று ஒரு அமைப்பு செயல்படுகிறது. இந்த ஆணையத்திலே 50 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இழப்பீட்டுத் தொகை கோரக்கூடிய வழக்குகளை நீங்கள் தொடுக்கலாம். இந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையமானது ஒவ்வொரு மாவட்டத்திலே செயல்படுகிறது. அடுத்து மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைநகரிலும் தேவைப்பட்டால் மற்றொரு முக்கியமான நகரத்திலும் செயல்படும். நமது தமிழகத்தை பொறுத்தளவிலே சென்னையிலும்
மதுரையிலும் இது செயல்படுகிறது. இந்த மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலே 50 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக, ஆனால் 2 கோடி ரூபாய்க்கு குறைவாக உள்ள வழக்குகளை நீங்கள் தொடுக்கலாம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், இந்த அமைப்பானது டெல்லியிலே செயல்படுகிறது. இங்கே 2 கோடி ரூபாய்க்கு அதிகமாக இழப்பீட்டுத் தொகை கோரும் வழக்குகளை நீங்கள் பதிவு செய்யலாம். ஆகவே ஒவ்வொரு நுகர்வோரும் இந்த சட்ட ரீதியாக இந்திய அரசாங்கம் நமக்கு அளித்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் வழக்குகளை தொடுத்தோம் என்றால் வழக்கு செலவு, மன உளைச்சல் இதுபோன்று நமக்கு தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நாம் விளம்பரங்களை நிறைய பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு ஊடகங்களிலும் இது வந்து கொண்டிருக்கிறது. விளம்பரங்களில் நடிக்கும் பிரபலங்களுக்கு கிடுக்கிப்பிடி. பொருளை பயன்படுத்தாமல் பரிந்துரைக்க முடியாது, கூடாது என்று நமது அரசு கூறுகிறது. ஒரு பொருள் அல்லது சேவை குறித்து விளம்பரங்களில் பரிந்துரைக்கும் பிரபலங்கள் மற்றும் சமூக வலைத்தள பிரபலங்களுக்கு பல்வேறு கிடுக்கிப்பிடி கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. குறிப்பாக அந்த பொருளை பயன்படுத்தாமல் அது குறித்த விளம்பரத்தில் நடிக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் விளம்பரங்களுக்கு என்று எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்தது. மக்களை ஏமாற்றும் வகையிலும் பல விளம்பரங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. இவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் இந்திய விளம்பர தர கவுன்சில் உருவாக்கப்பட்டது. இதில் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதற்குள் அந்த விளம்பரம் பட்டி தொட்டியெல்லாம் பரவிவிடுகிறது. இதையடுத்து மக்களை ஏமாற்றும் வகையிலான விளம்பரங்களில் நடிக்கும் பிரபலங்களுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. சமூக வலைத்தளங்களில் ஒரு குறிப்பிட்ட பொருள் குறித்த விமர்சனம் அதிக அளவில் வெளியிடப்படுகிறது. இன்ஃப்ளூயன்சர் எனப்படும் இந்த இணையதள பிரபலங்கள் வெளியிடும் விமர்சனங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதனால் ஒரு பொருளின் விற்பனை பாதிக்கும் அபாயமும் உள்ளது. இதையடுத்து விளம்பரங்களில் நடிக்கும் பிரபலங்கள் மற்றும் வலைத்தள பிரபலங்களுக்கு மத்திய நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் கட்டுப்பாடுகளை விதித்து உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் புதுதில்லியில் இன்று பெண் பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடினார். ஜனநாயகத்தின் நம்பிக்கையாக பத்திரிகையாளர்கள் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் 100வது பிறந்த நாளையொட்டி மத்திய பிரதேசத்தின் கேன் பேட்வா நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி வாடிக்கையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 3 புதிய செயலிகளை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் பலாமு மாவட்டத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் மண்டல வளர்ச்சி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு மாவட்டமும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை சிறந்த நிர்வாகத்திற்கு மற்றொரு உதாரணமாக அமைந்துள்ளது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் 24வது மூத்த அதிகாரிகள் கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்ற வெளியுறவுத்துறை கிழக்கு பிராந்திய செயலர் திரு ஜெய்தீப் மசூம்தார் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தார். உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பு, நீடித்த வளர்ச்சி, இணைப்பு, பாதுகாப்பு போன்றவற்றை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.